தலைநகர் போர்ட் பிளேயரின் பெயரை ஸ்ரீவிஜயபுரம் என்று மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், காலனித்துவ முத்திரையில் இருந்து நாட்டை விடுவிக்க போர்ட் பிளேயர் என்ற பெயரை ஸ்ரீவிஜயபுரம் என்று மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய பெயர் காலனித்துவ மரபை கொண்டிருந்தாலும் ஸ்ரீவிஜயபுரம் நமது சுதந்திர போராட்டத்தில் அடைந்த வெற்றியையும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தனித்துவமான பங்கையும் குறிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வரலாற்றில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு இணையற்ற இடம் உண்டு என்று கூறியுள்ள அமித் ஷா, சோழ பேரரசின் கடற்படை தளமாக செயல்பட்ட தீவு பகுதி தற்போது நம் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய தளமாக விளங்குகிறது எனவும் தெரிவித்துள்ளார். சுதந்திரத்திற்காக போராடிய சாவர்கர் உள்ளிட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இடமும் இதுதான் என்றும் அமித் ஷா தெரிவித்துள்ளார். கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஜிஎஸ்டி குறித்து நிதியமைச்சரிடம் கோரிக்கை வைத்தது தொடர்பான சர்ச்சையில் அந்த நிறுவனம் சார்பில் எக்ஸ் தளத்தில் வெளியாகியுள்ள பதிவு புருவங்களை உயரச் செய்துள்ளது. கிரீம் கூட்டல் பன், கிரீம் கழித்தல் பன்னுக்கு சமம் என்று குறிக்கும் பதிவு மட்டும் இடப்பட்டுள்ளது. அத்துடன் அந்நிறுவனத்தின் கிரீம் பன்னின் வீடியோவும் பதிவிடப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி தொடர்பான கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்லை, ஆனால் அதில் கிரீம் சேர்த்தால் 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுவதாக கூறி ஒரே மாதிரியாக ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட வேண்டும் என்று கோரியிருந்தார். அவரது கோரிக்கை நாடு முழுவதும் ட்ரெண்டிங் ஆன நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கோரும் வீடியோவும் வெளியானது. தற்போது கிரீமும் பன்னும் சேர்ந்து இருப்பது கிரீமும் பன்னும் தனித்து இருப்பதற்கு சமமானதுதான், அதற்கு இருவேறு விதமாக வரி விதிக்க தேவையில்லை என்பதை வலியுறுத்தும் வகையில் மீண்டும் பதிவிட்டுள்ளதாக தெரிகிறது. தனது மன உறுதியும் வலிமையும் 100 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக சிறையிலிருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 6 மாதங்களுக்கு பிறகு திகார் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். கொட்டும் மழையில் திகார் சிறை முன் காத்திருந்த ஆம் ஆத்மி தொண்டர்கள் கெஜ்ரிவாலுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால், தமது வாழ்க்கை தேசத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்றும் தாம் பல போராட்டங்களையும் சிரமங்களையும் சந்தித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். சத்தியத்தின் பாதையில் சென்றதால் கடவுள் தம்முடன் இருப்பதாக கெஜ்ரிவால் தெரிவித்தார். பாஜகவின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் விமர்சித்த அவர், சிலர் தனது மன உறுதியை தகர்க்க சிறைக்கு அனுப்பலாம், ஆனால் தற்போது தனது மன வலிமையும் உறுதியும் 100% அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். நாட்டை பிளவுபடுத்தும் சக்திகளுக்கு எதிரான தனது போராட்டம் தொடரும் எனவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். அமெரிக்க சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தாயகம் புறப்பட்டுள்ளார். 19 நாட்கள் அரசுமுறை பயணத்தில் 7,616 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வந்தார். கடைசி நாளிலும் தமிழக அரசிற்கும் ராபிட் குளோபல் பிசினஸ் சொல்யூஷன் நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் முதலீட்டில் ஓசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமேடிக்ஸ் உற்பத்தி நிறுவனம் அமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் 19 நாட்கள் அமெரிக்க பயணத்தில் உலகின் 18 முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் 7,616 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் கிடைக்க உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. மேலும் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிகாகோவிலிருந்து விமானம் மூலம் தாயகத்திற்கு புறப்பட்டுள்ளார். சேலத்தில் வறண்ட 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் பயன்பெறும் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இபிஎஸ், விவசாயிகளின் 60 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றியதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டார்.
அதிமுக ஆட்சியிலேயே 85 விழுக்காடு பணிகள் நிறைவுற்றதாகவும் திமுக அரசு ஆமை வேகத்தில் இந்த திட்டத்தை முடித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யல, தேவையான நில எடுப்பு பணி செய்யாத காரணத்தினால கொஞ்சம் தான் நில எடுப்பு பணி இருக்குது. ஒரு 10% தான் இருக்குது. அதை நிறைவேற்றப்பட்டிருந்தா 100 ஏரிகளும் நிரப்பப்பட்டிருக்கலாம், வறண்ட ஏரிகளுக்கு. இருந்தாலும் இந்த அரசு வேகமா விவசாயியுடைய நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் என்று பாராமல் விவசாயிகளுக்கு நலன் பளிக்கின்ற திட்டம், அந்த நோக்கத்தோடு விரைந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணி நிறைவேற்ற வேண்டும். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் மத்திய அரசு ஏற்றத்தாழ்வை கடைபிடிப்பதால் திட்டங்களை நிறைவேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 16வது நிதி ஆணையம் தொடர்பான மாநில நிதி அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாடு சிறப்பாக செயல்படும் போதிலும் நிதி ஆணையங்களால் தொடர்ச்சியாக தண்டிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். நிதி பகிர்வில் அனைத்து மாநிலங்களுக்கும் சமநிலை கொண்ட பாதுகாப்பான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். Its share in devolution has been reduced from 7.931% during the 9th Finance Commission to a mere 4.079% in the 15th Finance Commission. This continuous reduction has caused a loss of rupees 3.5 lakh crore to the state of Tamil Nadu, which is equal to 43% of our outstanding debt. கால்பந்து பயிற்சிக்கு சென்ற மாணவர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் திரை இசை பாடகர் மனோவின் மகன்கள் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறை தனிப்படையினர் ஆந்திராவுக்கு விரைந்துள்ளனர். சென்னை ஆலப்பாக்கத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர் கிருபாகரனும் அவரது 16 வயது நண்பரும் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டுள்ளனர். கடந்த 10ஆம் தேதி இரவு வளசரவாக்கம் AKR நகரில் கால்பந்து பயிற்சிக்காக சென்றபோது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. திரையிசை பாடகர் மனோவின் மகன்கள் ரஃபிக், ஜாகிர் உள்ளிட்ட சிலர் தாக்கியதாக அவர்கள் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தாக்குதல் தொடர்பான வீடியோவையும் அவர்கள் அளித்துள்ளனர். இவற்றின் அடிப்படையில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விக்னேஷ், தர்மா என்ற 2 பேரை கைது செய்தனர். மனோவின் மகன்கள் ரஃபிக், ஜாகிர் ஆகியோரை தேடி வருகின்றனர். இருவரும் தலைமறைவான நிலையில் அவர்கள் ஆந்திராவுக்கு தப்பியதாக காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. அதன் பேரில் காவல்துறை தனிப்படையினர் ஆந்திரா விரைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கான்கடை அருகே உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகையையொட்டி மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு நடனமாடியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊஞ்சல், உரியடி, கயிறு இழுத்தல் போன்ற போட்டிகளும் நடத்தப்பட்டன. ഡെയിലി എല്ലാ ഓണത്തിനും വീട്ടിലും സ്കൂളിലും തന്നെ ആഘോഷിച്ചിട്ടുണ്ട്. ഇതന്നെ ഫസ്റ്റ് ടൈമാണ് കോളേജിൽ ഫ്രണ്ട്സിൻ്റെ കൂടെ ആഘോഷിക്കുന്നത്. നല്ല ഹാപ്പി ആയിട്ടുണ്ട്, നല്ല എൻജോയ് ചെയ്യുന്നു. திருப்பூர் மங்கலம் சாலையில் உள்ள தனியார் கல்லூரிகளில் மாணவிகள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டியில் புதியதாக சுங்கச்சாவடி திறக்கப்பட்ட அன்றே அதன் ஊழியர்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டியில் திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் புதியதாக கட்டப்பட்ட சுங்கச்சாவடி பயன்பாட்டிற்கு வந்தது. இந்நிலையில் முதல் நாளே சுங்கச்சாவடியில் இயந்திர பழுது ஏற்பட்டதால் வாகனங்கள் மணிக்கணக்கில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடி ஊழியர்களோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் வந்து வாகன ஓட்டிகளை சமாதானப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. பண்ணை வீட்டில் போதை பார்ட்டி நடத்திய வழக்கில் தெலுங்கு நடிகை ஹேமா உட்பட 88 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் சிங்கேன அக்ரஹாராவில் உள்ள பண்ணை வீட்டில் கடந்த மே மாதம் பார்ட்டி நடைபெற்றது. இந்த பார்ட்டியில் போதைப் பொருள் பயன்படுத்தப்படுவதாக கிடைத்த தகவலின்படி பெங்களூர் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது பார்ட்டியில் பங்கேற்றவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியது தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தெலுங்கு நடிகை ஹேமா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஹேமா நிபந்தனை ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வந்தார்.
இந்நிலையில் பெங்களூரு நகர கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் நடிகை ஹேமா உட்பட 88 பேர் மீது காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். ஹேமா போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் பண்ணை வீட்டிலிருந்து போதை மாத்திரைகள் மற்றும் 6 கிலோ ஹைட்ரோ கஞ்சா உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கிக் கொண்டுள்ள அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்தபடி இன்று இரவு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க உள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி வீரர் புட்ஜ் வில்மோருடன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு கடந்த ஜூன் 5ஆம் தேதி பயணம் மேற்கொண்டார். ஜூன் 14ஆம் தேதியே அவர்கள் இருவரும் பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டிய நிலையில் அவர்கள் சென்ற ஸ்டார்லைனர் விண்கணலில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் சுனிதா வில்லியம்ஸும் புட்ஜ் வில்மோரும் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் அவர்களை பூமிக்கு அழைத்து வர நாசா திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸும் புட்ஜ் வில்மோரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபடி அமெரிக்காவில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க உள்ளனர். இந்திய நேரப்படி இரவு 11:45 மணிக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. தமிழக பல்கலைக்கழகங்களில் முனைவர் பட்டத்திற்கு வழங்கப்படும் ஆய்வறிக்கைகள் தரமானவையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு பட்டியலில் சிறந்து விளங்கிய தமிழக கல்வி நிறுவனங்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய ஆளுநர் RN ரவி 3வது முறையாக பாராட்டு விழா நடைபெறுவதை சுட்டிக்காட்டி ஒவ்வொரு முறையும் வளர்ச்சியை காண முடிவதாக பாராட்டு தெரிவித்தார். முதுநிலை படிப்புகளை படிக்கும் மாணவர்களை போட்டித் தேர்வுகளை எழுத வைக்க வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் PhD பட்டம் பெறும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ள நிலையில் அவர்களின் தரம் உயர்த்தப்படுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். And here I would like to urge our institutions to take care that PhD quality must be excellent. And in general universities, not about, as far as professional universities are concerned, there are standards which you cannot just afford to compromise. You have to keep up. But our non-professional universities, which are general universities where you teach many subjects, there I would urge that you ensure that the quality of PhD improves, because presumption should not be falsified that a PhD holder is not worth it, then that's not a good situation. சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயம் மிகச் சிறப்பாக நடந்ததென்றும் ஏதேதோ குற்றம் சாட்டி அதை நிறுத்த முயன்றவர்கள் 2ஆம் நாளில் டிக்கெட் கேட்டு அணுகியதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஃபார்முலா 4 கார் பந்தயம் சிறப்பாக நடைபெற உழைத்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் பேசிய அமைச்சர் இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த போட்டி எப்படியாவது நிப்பாட்டிடணும் அப்படின்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனா சில வீடியோ ஷாட்ஸ் எல்லாம் வந்தது, நீங்க பாத்துருப்பீங்க. அது ஒரு பக்கம் ரேஸ் வந்து அழகா நடந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இன்னொரு சைட் ஆஃப் த ரோட்ல வந்து அழகா டிராபிக் ஜாம் மூவ் ஆயிட்டு இருந்து. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா கூட நம்மள சரி விமர்சனம் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனால பாராட்ட ஆரம்பிச்சாங்க. சின்னதா ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்திருந்தா கூட அதை ஊதி பெருசாக்க நிறைய பேர் காத்திருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா 2 நாய்க்குட்டி உள்ள ஓடி வந்துருச்சு, அதை கூட விமர்சனம் பண்ணாங்க. நாய் ரேஸ் நடத்துறாங்களா கார் ரேஸ் நடத்துறாங்களா அப்படின்னு. இது வந்து நடத்துறது வந்து F4, அதுவும் சிட்டிக்குள்ளார நடத்துறோம். F1 ரேஸ்ல கூட உள்ளார நாய்க்குட்டி, முயல் குட்டி, மான் குட்டி இதெல்லாம் உள்ள வந்துடும். இது கூட தெரியாத அறிவாளிகள் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க நினைச்சதை விட அதிகமான டிக்கெட் சேல்ஸ், அதாவது யார் இந்த கார் ரேஸ் நடத்தக்கூடாது எப்படியா நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க 2வது நாள் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதா, எங்களுக்கு பாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க.
சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயம் உலக சுற்றுலா பயணிகளின் கவனத்தை தமிழ்நாட்டின் பக்கம் ஈர்த்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் நடவடிக்கைகளால் இந்தியாவிலேயே அதிக வெளிநாட்டு வெளி மாநில சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த ஆண்டில் மட்டும் 7,24,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் சுமார் 18 கோடி உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்துள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் முயற்சியால் நடைபெற்ற ஃபார்முலா 4 பந்தயத்தை காண வெளிநாட்டில் இருந்து அதிகம் பேர் வந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். ஒரு பக்கம் சீரான போக்குவரத்தும் மற்றொரு பக்கம் கார் பந்தயமும் நடைபெற்ற வீடியோக்கள் தமிழ்நாட்டின் திறனை பறைசாற்றியதாகவும் ராமச்சந்திரன் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆவணி மூலத் திருவிழாவையொட்டி சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை விமர்சையாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆவணி மூலத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தினம்தோறும் சிவபெருமானின் திருவிளையாடல்கள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் விழாவின் 9வது நாளில் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்ச்சி வைகை ஆற்றோரம் உள்ள புட்டுத்தோப்பு சேதுபதி மண்டபத்தில் நடைபெற்றது. சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுடன் எழுந்தருள திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தேவயானையுடன் எழுந்தருளினார். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் சிவபெருமான் போலவும் மன்னர் போலவும் வேடமணிந்து பிட்டுக்கு மண் சுமந்த லீலையை நடத்தி காட்டினர். இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.